Hi, I am Manju Bashini. நான் அங்கநல்லூர்ல இருக்கேன். இங்க என்னோட டாட்டர். Hi, I am Pragati, second standard Prince Schoolல படிக்கிறேன். இன்னைக்கு அன்பை ஊட்டி நிகழ்ச்சியில கர்நாடகா ஸ்பெஷல் டிஷ் அக்கி ரொட்டி எப்படி பண்றதுன்னு நானும் என்னோட டாட்டரும் உங்களுக்கு சொல்லி தர போறோம். இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் பார்க்கலாம். அரிசி மாவு, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், உப்பு, கேரட், ஜீரகம், வெங்காயம், எண்ணெய். இன்கிரிடியன்ட்ஸ் பார்த்தோம். இப்போ இந்த டிஷ் எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காட்ட போறோம். இதுல அரிசி மாவு போடுங்க. ஜீரகம், வெங்காயம் ஆட் பண்ணுங்க பாப்பா. ஃபுல்லா ஆட் பண்ணுங்க. ஃபைன்லி சாப் பண்ண வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறோம். கேரட் ஆட் பண்ணுங்க இதுல. பச்சை மிளகாய், உப்பு, கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, இன்னும் கொஞ்சம் அவ்வளோதான். கொத்தமல்லி எடுங்க. இப்போ தண்ணி சேர்த்து இந்த மாவை பிசைஞ்சுக்க போறோம். தோசை மாவு பதத்துக்கு இல்லாமல் சப்பாத்தி மாவு மாதிரியும் இல்லாமல் கொஞ்சம் செமி சாலிடாக இருக்கணும் இந்த மாவு. அப்போ தான் தட்டுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த மாவை இந்த பதத்துக்கு பிசைஞ்சாச்சு. இதுக்கப்புறம் இதை தவால ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இது மேலே கையால் தட்டிட்டு அதுக்கப்புறமா சுட வைக்கணும். முதல்ல தவால இப்போ ஆயில் அப்ளை பண்ணுவோம். தவால ஆயில் அப்ளை பண்ணுங்க. ஆயில் எடுங்க. நார்மலாக நீங்கள் கையில் அப்ளை பண்ணுங்கள். ஸ்பூனு இதெல்லாம் யூஸ் பண்ண வேணாம். கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இப்போது இந்த மாவு வந்து ஒரு பால் சைஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஃபுல்லாக தட்டி விட்டுருங்க. ரொட்டி தட்டுற மாதிரி தட்டினீங்கன்னா போதும். எவ்வளோ மெல்லிசாக தட்ட முடியுமோ அவ்வளோ மெல்லிசாக தட்டுங்க. நல்லா கிறிஸ்பியாக வரும். பார்க்கவும் கலர்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. பாப்பா கேஸ் ஆன் பண்ணுங்க. தவா சூடு ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் இதை முதல்ல தட்டிடணும். அதுக்கப்புறம் தான் இதை பண்ணணும். தவா ஃபுல் சூடு ஆனோட உங்களால் இதை தட்ட முடியாது. அதனால தவா நல்லா ஆரம்பிக்கும் போதே எண்ணெய் அப்ளை பண்ணி தட்டிட்டு தவாவை ஹீட் பண்ணுங்க. ரெண்டு பக்கம் திருப்பி போட்டோட அக்கி ரொட்டி ரெடி. இது நல்லா அடிப்பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆயிருக்கு. இப்போ இதை இந்த பக்கம் ரிவர்ஸ்ல திருப்பி போடுங்க. அப்போ திருப்பி போடுங்க. நல்லா கிறிஸ்பியாக டோஸ்ட் ஆயிருக்கு பாருங்க. அதே மாதிரி ரெண்டு சைடும் டோஸ்ட் ஆனோட அக்கி ரொட்டி ரெடி. இப்போ ரெண்டு பக்கமும் ப்ரௌன் கலர்ல நல்லா டோஸ்ட் ஆயிருக்கு. கிறிஸ்பியாவும் வந்திருக்கு. இப்போ இதை சர்வ் பண்ணலாம். இப்போ அக்கி ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதுல பச்சை மிளகாவெல்லாம் அப்படியே சாப் பண்ணி கொடுத்துருக்கோம். குழந்தைக்கு கொடுக்கும்போது பார்த்து கொடுங்க. அப்பா எப்படி இருக்கு சொல்லுங்க. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கா? தேங்க்யூ. எங்க வீட்டு குட்டிக்கு இந்த டிஷ் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க வீட்டு குட்டிக்கும் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஒரு ஹெல்த்தி டிஷ்ஷும் கூட. தேங்க்யூ. பாப்பா தேங்க்யூ சொல்லுங்க. தேங்க்யூ.